என் தங்கமே, நீ அழுதது போதும், எழுந்திரு. உன்னிடத்தில் ஒரு முக்கியமான ரகசியத்தை நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த ரகசியம் என்னவென்று நீ கேட்க வேண்டிய நேரம். ஒருவேளை கருப்பன் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்று நீ நினைப்பாயானால், இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள உனக்கு விருப்பம் இல்லை என்றால் அதற்கு மேல் உன் இஷ்டம். கருப்பனை விட்டு என் பிள்ளை நீ செல்ல நினைத்தால் அது உன்னுடைய இஷ்டம். உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த அப்பன் இன்று உன்னை அழவேண்டாம், எழுந்திருத்து என் வார்த்தைகளை கேள், என்ன நடக்கப் போகிறது என்று நான் சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதை மீறி நீ சென்றாயானால் கருப்பனால் வேறென்ன செய்ய முடியும்? என் குழந்தையே, எத்தனையோ சூழ்நிலைகளும் சோதனைகளும் உன்னை தாண்டி வரும் பொழுது நீ இதையெல்லாம் கடந்து நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டிய காலம் இது. இனி எதுவென்றாலும் நமக்கு நடப்பதை எல்லாம் நம்பிக்கையோடு நாம் செய்துவிட வேண்டும். என்ன நடந்தாலும் என் பிள்ளை அத்தனைக்கும் சேர்த்து வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் எப்பொழுதிலும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அப்பொழுதே நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் நம் கைமீறி சென்று கொண்டிருக்கின்றது. கருப்பன் அதை தடுத்து நிறுத்த வருகிறார் என்பதனை அந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விடுவதில்லை. கருப்பன் தேவையில்லாமல் உன்னை தேடி வருவதும் இல்லை. நான் எதை செய்தாலும் அதில் இருக்கின்ற உண்மையான காரணங்களை தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள தயாராகிவிட வேண்டும். கருப்பன் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ நிறைவாக மீட்டெடுக்க துணிய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கண்டுகொள்ளாதவர்களிடத்தில் கண்ணீர் விட்டு நிற்பதிலும், என் குழந்தையே, செவி சாய்க்காதவர்களிடத்தில் நீ கதறி அழுவதிலும், உன்னை விட்டு விலகியவரிடத்தில் என் பிள்ளை நீ விளக்கம் கேட்பதிலும் சரி, அள வைத்தவர்களிடம் ஆறுதல் தேடுவதிலும், உன்னை அலட்சியம் செய்து தள்ளி நிற்க வைப்பவர்களிடத்தில் அன்பை தேடுவதிலும், உதறி தள்ளுபவர்களின் மீது உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் நேரம். உனக்கு வேண்டிய அத்தனையும் இனி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும், உன்னை பேரானந்தப்படுத்த வேண்டும் என்பதனால்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்றேன். இதுவரையிலும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும். இனி உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகிறாய் என்பதனை நம்பு. உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக என் குழந்தை நீ மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். உன்னை சூழ்ந்து நான் வரும்பொழுதில் எல்லாம் கருப்பன் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு கஷ்டங்களையும் என்னவென்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதையெல்லாம் உன்னால் தாங்க முடியும், எதையெல்லாம் உன்னால் தாங்க முடியாது என்பது எல்லாமும் இந்த கருப்பனுக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உனக்கு நான் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நீ தெளிவாக என்னவென்று தெரிந்து கொள். உனக்கு நடக்கின்ற இந்த சோதனைகளையும் சூழ்நிலைகளையும் புரிந்து அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள். ஏனென்றால் தீமையான உலகம், அடுத்தவனின் கண்ணீரில் தன் சந்தோஷத்தை பார்த்து ரசிக்கின்ற உலகம். இவர்களை எல்லாம் எண்ணி ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. இவர்களை எல்லாம் பற்றி யோசித்து ஒருபொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமடையாதே. இவர்கள் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்துவார்கள். உன்னோடு பேசும் பொழுது உன்னை விட்டால் யாரும் இல்லை, உனக்கு இவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பார்கள், உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள் என்பது போன்ற வார்த்தைகளால் உன்னை மயங்கச் செய்வார்கள். ஆனால் உண்மை, ஒரு நாளும் இவர்கள் உனக்கு எந்த கட்டத்திலும் உதவி செய்ய போவது கிடையாது. அத்தனையையும் வேடிக்கைத்தான் பார்ப்பேன் என்பது. சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வது நல்லது. தன்னுள்ளே முழுவதும் புழுக்களை வைத்து கொண்டு
வெளியே பளிச்சென்று இருக்கும் ஒரு பழத்தை போல உள்ளமெல்லாம் வஞ்சகத்தை வைத்து கொண்டு வெளியே என்னவோ தான் தான் சுத்தமானவர் போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சில மனிதர்கள். இவர்களை எல்லாம் நீ எளிதாக கண்டுபிடிக்க வேண்டிய நேரம். இவர்களை எல்லாம் யார் என்று நீ விரைவாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இந்த நிலையில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியபடி அத்தனையையும் உன் வசமாக்கிட வேண்டிய காலகட்டம் இது. இத்தனை காலமும் நம்மை சூழ்ந்து வந்து இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்திட்ட இந்த இன்னல்கள் ஒவ்வொன்றையும் மறந்து அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய நேரம். இனி எதற்காகவும் என் பிள்ளை வருந்தி நிற்க வேண்டாம். இனி எதற்காகவும் என் பிள்ளை துன்பப்பட்டும் துயரப்பட்டும் நிற்க வேண்டாம் என்பதனை மறந்து விடாதே. அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதில் ஒவ்வொன்றும் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். உனக்கான மாற்றத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் எதையும் அவ்வளவு சாதாரணமாக உனக்கு சொல்லிவிடுவது கிடையாது. நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக என் குழந்தை அதை என்னவென்று நீ உணர முயற்சி செய்ய வேண்டும். நமக்கென்ன என்று ஒதுங்கி சென்று விடாதே. அப்பன் வருவதற்கு காரணத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளையும் நீ ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்முடைய மனது எப்பொழுது எல்லாம் மிகுந்த வேதனையுற்றும் மிகுந்த கவலையுற்றும் நிற்கிறதோ, மிகுந்த வருத்தம் கொண்டு நிற்கிறதோ, அப்பொழுது என் குழந்தை நீ சரியானபடி உனக்கு இந்த தெய்வத்தின் அருளால் நல்லது நடக்கும் என்பதனை நம்ப வேண்டும். இந்த தெய்வத்தின் அருளால் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் 1000 வழிகளில் வாழலாம். ஆனால் உனக்கென சிறந்த வழியை நீ தேர்ந்தெடுக்கும் வரையிலும் வெற்றி என்பது உனக்கு எப்பொழுதும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம். இதை நீ புரிந்து கொண்டாயானால் தெய்வத்தை நீ உணர்ந்து விடுவாய் என்பதுதான் உண்மை. இதை உன்னால் உணர முடிகிறது என்றால் நிச்சயமாக உனக்கு தெய்வத்திடமிருந்து நிலையான அருள் கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். உன்னோடு எப்பொழுதும் எதற்காகவும் உடன் வருகின்ற இந்த கருப்பனை நீ உணராமல் இருந்து விடாதே. கருப்பன் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை நீ உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, எதுவென்றாலும் நாமாக நின்று இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றத்தை பெற வேண்டிய காலகட்டம். யாரும் நமக்கு எதையும் தந்துவிடப் போவது கிடையாது. தெய்வத்தின் அருளால் மட்டுமே உனக்கு நல்லது நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் ஏது கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து என் பிள்ளை உனக்கு வேண்டியதையும் சரியானதையும் நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்நாளுமே நான் இருக்கும் பொழுது, எந்நேரமும் நான் வரும் பொழுது என் குழந்தை இந்த கருப்பன் நமக்கு என்ன செய்ய நினைக்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? கருப்பன் எதையும் நமக்கு தவறுதலாக செய்துவிடப் போவது கிடையாது. கருப்பன் எந்த விஷயத்திலும் நம்மை நிச்சயமாக காயப்படுத்திவிடப் போவது கிடையாது. அப்படியானால் ஏதோ ஒரு நல்லதைத்தான் இந்த கருப்பன் நமக்கு எடுத்துச் சொல்ல வருகிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தான் இந்த கருப்பன் நமக்கு சொல்லி கொடுக்க வருகிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி அத்தனைக்கும் சேர்த்த ஒரு மாற்றம், அத்தனைக்கும் சேர்த்த ஒரு மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக இனி உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக தொடர்ந்து வரட்டும். கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எதை எப்பொழுது நடத்த வேண்டும் என்று. இந்த கருப்பனுக்கு தெரியும் எதை எப்பொழுது என் பிள்ளையின் வாழ்க்கையில் செய்து தர வேண்டும் என்று. இனி உனக்கென்று நான் எதை தந்தாலும் அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில்
நான் நல்லபடியாக நடத்தி முடிக்கும் வரை நீ வேறு எங்கும் சென்று விடாதே. நீ எந்நாளும் என்னுடைய அன்பினில் இந்த வாழ்க்கையை முழுமையாக பெற வேண்டிய குழந்தை. இந்த கருப்பனின் அருளால் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் சாதிக்க வேண்டிய குழந்தை. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு வருகின்ற கஷ்டங்கள் எதுவுமே ஒருபோதும் உன்னை துன்பப்படுத்திவிடக் கூடாது. உன்னை தேடி வருகின்ற சோதனைகள் எதுவுமே பெரிதாக உன்னை இன்னலுக்கு ஆளாக்கிவிடக் கூடாது. நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இனிமேல் நீ சிந்திக்க தொடங்க வேண்டிய காலகட்டம். யார் வருவார்கள் என்று நாம் யோசித்த நேரம் நமக்காக நம் அப்பன் வருகிறார் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகிறதல்லவா? அது போதும், அது ஒன்று போதும். இனிமேல் எந்த நிலையிலும் இந்த கருப்பனின் அன்பிற்கு நீ தகுதியான ஒரு பிள்ளையாக இருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் சொல்வது போல நீ ஏதோ ஓரிடத்தில் தடமாறி சென்ற காலம் உண்டு. ஏதோ ஓரிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைக்க நினைத்த காலம் உண்டு. ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் கடந்து நீ ஏதாவது ஒரு சந்தோஷத்தில் இந்த வாழ்க்கையை உணர நினைக்கிறாய் அல்லவா? ஏதாவது ஒரு சந்தோஷத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க நினைக்கிறாய் அல்லவா? அது போதும், அது ஒன்றே போதும். இனி எப்பொழுதும் நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான பல விஷயங்கள் உன்னை தேடி வரும் காலமும் கைகூடி வந்துவிடும். நம்பிக்கையோடு நமக்கு நல்லதை யார் செய்தாலும் அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை, வேண்டும் என்றே ஒருவர் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்றால் அதிலிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும். எதையுமே நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் அந்த நேரத்தில் அது நமக்கான வெற்றி. எந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவித்து நின்றோமானால் அங்கு நம்மிடமும் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமோ சொல்லி தந்திருக்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட அதிசயங்களை எல்லாமோ நடத்தி தந்திருக்கின்றது. அத்தனையிலும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது உன்னை அடுத்த கட்டம் என்னவென்று புரிய வைத்திருக்கிறதல்லவா? கஷ்டங்களையே கொடுத்த இந்த வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷங்களை அடைய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு உன்னுடைய மனது உன்னை தயார்படுத்தி விட்டதல்லவா? இனி ஒரு நாளும் என் குழந்தை எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். உன்னுடைய வேலையில் கவனம் செலுத்துவதை விட வேறு எந்த ஒரு செயலும் மிக பெரிய அளவிலான மன நிம்மதியை உனக்கு தர முடியாது. மன நிம்மதி இல்லை, தேவையில்லாத குழப்பங்கள் மனதிற்குள் இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒட்டுமொத்த சிந்தனைகளையும் வெளிக்கொண்டு வா. என் குழந்தையே, நீ கலங்கி நிற்கும் பொழுது தெய்வம் வரமாட்டார். நல்ல குணம் கொண்ட ஒருவரை உனக்காக அனுப்பி வைப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல குணம் கொண்ட ஒரு மனிதர் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான மிகப்பெரிய சந்தோஷத்தை தெய்வத்தின் பெயரில் நடத்தி தருவார் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இது நாள் வரையிலும் உனக்கு தந்திட்ட இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ பெற்றது எல்லாம் உண்மைதான். இனியும் இந்த வாழ்க்கையில் நீ பெறப்போவது அத்தனையும் உன்னுடைய நன்மைதான் என்பதனை நீ புரிந்து கொள். சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் எங்கே என்று எண்ணி கலங்குகின்ற என் பிள்ளை, அந்த சந்தோஷம் உனக்குள் இருக்கின்றது. நீ எதிர்பார்க்கின்ற இந்த வாழ்க்கையில் இருக்கிறது என்று சற்று நீ புரிந்து கொண்டால் அது போதும். மற்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு தானாகவே நடந்தேறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மற்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சரியாகவே உன் வசமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். நம்பிக்கையோடு நாம் செய்ய நினைக்கும் இந்த மாற்றங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி இந்த கருப்பனை நம்பி எந்த ஒரு செயலையும் நீ செய்ய தொடங்கு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் பேரானந்தம் கிடைக்கும். நீ தடுமாறி விழுந்த இடங்களிலும் அவமானப்பட்ட உறவுகளிடத்திலும் என் குழந்தை நீ நிச்சயமாக இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். ஏமாற்றப்பட்ட உறவினர்களிடமும் தவறி கூட எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகள் விழுந்து விடவோ, தன்னுடைய பிள்ளைகள் ஏமாந்து விடவோ, தன்னுடைய பிள்ளைகள் அவமானப்பட்டுவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் உண்மையானவர்கள்.
எப்பொழுதும் நாம் பட்ட இடத்தில் தன் பிள்ளைகளுக்கு வேதனை வரக்கூடாது என்று எதிர்காலத்தை நோக்கி நீ சரியாக பயணிக்க தொடங்கு. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.